வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ் எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து இண்டெக்ஸ்லலாம் வந்து என்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் வந்து பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, நல்ல ஒரு அப் மூமெண்ட் ப்ரைஸ், அதுக்கான ஒரு புல் பேக் வந்தது. திரும்ப ஒரு நல்ல அப் மூமெண்ட்டு, அதுக்கான புல் பேக் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஒரு அப் மூமெண்ட் வந்து எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து மேலே போகிறது வந்து தொடர்ச்சியாக எவ்வளோ நாள் நடக்குதோ அவ்வளோ நாள் வந்து ப்ரைஸ் வந்து தொடர்ந்து வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகும். ஒரு புல் பேக்குக்கு அப்புறமா இது வந்து நடக்கும். இப்போது நான் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கோல்டுங்க. கோல்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு. இது வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதான். ஹை, அடுத்து இன்னொரு ஹை வந்து பண்ணுது, அடுத்து இன்னொரு ஹை பண்ணுது, அடுத்து ஹை பண்ணிட்டு போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா மார்க்கெட்டு. கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணவே மாட்டான். இது எவ்வளோ நேரம் இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குதோ அவ்வளோ நேரத்துக்கும் ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே தான் போவான். உங்களுக்கு செல் மாதிரியே காட்டுவான். எப்படி செல் மாதிரியே காட்டுவான், ஆனால் செல் ஆக மாட்டான். கீழே வரவே வராது ப்ரைஸ். அவன் பாட்டுக்கு வந்து மேலே வந்து போய்கிட்டே இருப்பான். இப்போ 4 ஹவர்ஸில், அதை 5 மினிட்ஸில் பார்த்தீங்களா நீங்கள், அதே விஷயத்த 4 ஹவர்ஸில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ இந்த 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது கூட 5 மினிட்ஸுங்கிறது நீங்கள் இந்த இடத்துல பார்த்த ஒரு விஷயம், இதுக்குள்ளே முடிஞ்ச ஒரு விஷயம். இப்போ 4 ஹவர்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். அதே தான் ஹையே, அடுத்து மறுபடியும் ஹை வச்சான், அடுத்து இன்னொரு ஹையே, அடுத்து இன்னொரு ஹையே, இன்னொன்று போயிட்டே இருக்கான். மேலே 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 ஏறி போய்கிட்டே இருக்குது. கோல்டு வந்து இந்த ஜனவரி ஆரம்பித்ததுலேருந்து வந்து மேலே போயிட்டே இருக்கான். 2025 வந்தது, அதுலேருந்தே வந்து மேலே போயிட்டே இருக்கான். இன்னும் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் முன்னாடி இருந்தும் மேலே தான் வந்துட்டு இருக்குது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் மேலே போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறான், கீழே லோவை கட் பண்ண மாட்டான், கீழே வர்றான். ஆனால் ப்ரீவியஸாக ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் வரணும், வந்து மேலே போயிட்டு மேலே போக முடியாமல் கீழே வந்தால் தான் இப்படி வரும். இந்த விஷயம் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே நடக்குது. எப்படி எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இதுதான் வந்து திரும்ப திரும்ப நடக்குது. டு பி ப்ரிசைஸ், இந்த லெவல் வரைக்குமே பையின்னு நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன். இந்த லெவல் வரைக்குமே பையை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் லெவல் வரைக்குமே வந்தால் கூட எப்படி ரிஜெக்ட் ஆகி மேலே போகிறான் பார்த்தீங்களா. இந்த லெவலை இப்போ கட் பண்ணணும், அதுதான் சேலஞ்சு. கட் பண்ணிச்சுன்னா மேலே போயிடும். அப்படி இல்லைனா இதுக்கு லோக்கு கீழே வந்ததுன்னா கீழே வரும். எது வரைக்கும்னா இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து கூட ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் எப்படி ஆகும், இப்படி தான் ஆகும். எங்கேயாச்சும் ஒரு தடவை எதனா நியூஸ் பேஸ் பண்ணியோ இல்லைனா வந்து ஏதாச்சும் வந்து ஒரு அவசர நிலை அந்த மாதிரிலாம் எதனாச்சும் வருது. இந்த கொரோனாலாம் வந்து பார்த்திங்களா, அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வால்யூம் ஸ்பைக் ஆகும், கண்ணாப்பினான்னு போகும். அப்போ கூட வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நடந்திருக்கும். சரி, இது எப்படி வந்து நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முந்தானேத்திக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஒரே இடத்துல கன்சாலிடேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். மேலே போய் கீழே புல் பேக் வந்திருக்கிறான். இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மேலே போயிருக்கான், புல் பேக் வந்திருக்கான், இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. அடுத்து இந்த ஹை இப்படி மேலே போய் இப்படி புல் பேக் வந்திருக்கிறான் இந்த லெவல். அடுத்து வந்து மேலே போயிருக்கான், இவ்வளோ தூரம் போயிட்டு புல் பேக் இங்கே தான் வந்துருக்கிறான். மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான். ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன்னே கீழே வந்துருக்கு. அப்போது நேற்றுக்கு இந்த லோ புதுசாக லோ வைக்க முடியாமல் இங்கேயே திணறிட்டு இருந்தவன் டக்குன்னு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி மேலே போயிட்டான். ரொம்ப டைட்டாக கன்சல்டேட் ஆகிட்டு இருந்ததுனால நம்ம என்ன எதிர்பார்த்தோம், வால்யூம் நல்லா இருக்கும், ஃப்ரீயாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அதான் நடந்தது. இன்றைக்கி மறுபடியும் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ரிங்க்குக்கு அப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு நல்ல மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும், மேலேயா கீழேயா? அப்போது நல்ல இது வந்து மொத்தமாக இப்படி வந்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து மேலே வந்தது, இந்த இன்டர்னலாக இங்கே நடந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. இவ்வளோ தூரம் மேலே வந்தது, அதுக்கான புல் பேக்.
திரும்ப அவனுடைய அப்பவர்ட் ஜேர்னியை ஆரம்பித்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். இந்த இடத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான். இந்த மாதிரி வந்து நிற்கக்கூடாது ப்ரைஸ். சரிங்களா? எப்போவுமே வந்து வந்தான் தொட்டான் போனான், வந்தான் தொட்டான் போனான். இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா எதுக்காகவோ தயங்கி நின்றுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல தயங்கி நின்றுட்டு இருந்தால் கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் தான் மேலே வந்தோம். இந்த மாதிரி வரணும், வந்தோடனே கீழே போயிடணும். இந்த மாதிரி தயக்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா ஆப்போசிட்டில் கீழே போயிடும். மேலே வந்துக்கிட்டு இருந்தது ப்ரைஸு, தயங்கி இந்த இடத்துலேயே நின்றுட்டு இருந்தது. 3 நாளாக நின்றுட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் கீழே போய் ஒரு புதுல வச்சுட்டு தான் மேலே வந்தான். ஸோ இந்த இடத்துல தயங்கி நின்றுட்டு இருக்கிறான். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இப்படி போய் இப்படி வந்திருக்குது, இப்படி போய் இப்படி வந்து போகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை அப்படி வந்தது அப்படின்னா அவன் எதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த செயினை உடைச்ச மாதிரி ஆகிடும். இப்படி மேலே போகுது ஸ்டேர் கேஸு, படிக்கட்டில் அங்கே ஒரு ஹை வச்சுருக்கான். அடுத்த படிக்கட்டு மேலே கட்டிட்டான். கொஞ்சம் கீழே வரைக்கும் வந்து சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஒரு படிக்கட்டுக்கு மேலே தான் போகணும். அவன் இந்த லெவலில் இப்படி வந்து இது வரைக்கும் வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை கட் பண்ணவே கூடாது. ஆனால் இவ்வளோ தூரம்லாம் வருவான் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. ஏன்னா ப்ரைஸு மேலே இருந்து விழுந்துருக்கிறான். இப்போ மேலே போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். அதனால் இவ்வளோ பெரிய புல்பேக்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. புல்பேக் வந்தாலும் ரொம்ப குறைவாக இருக்கும். நாளைக்கும் ஒரு வால்யூம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது ஒரு வேளை புல்பேக் வந்ததுன்னா புல்பேக் இப்படி வந்துட்டு டக்குன்னு வந்து மேலே போய் இன்னொரு ஹை வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நல்ல வால்யூமோடு வந்து முடிஞ்சதுன்னா அடுத்த நாளைக்கு வந்து மறுபடியும் வந்து மேலே போகணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டான். படிக்கட்டில் ஏற ஆரம்பித்ததுனால அவன் பாட்டுக்கு வந்து ஏறி மேலே போய்கிட்டே இருப்பான். இப்போ தான் உங்களுக்கு கோல்டில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஃபாரெக்ஸ் கோல்டில் 5 மினிட்ஸ்லேயும் காமிச்சேன். 1 ஹவரில் 4 ஹவர்லலாம் எப்படி வந்து அதே மெத்தட் தான் வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க. அப்போ இதோடைய 5 மினிட்ஸில் போய் பார்ப்போமா இன்றைக்கி என்ன மாதிரி வாய்ப்பு வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது அப்படின்ட்டு. ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா ரொம்பவே குட்டி ரேஞ்சு நீங்கள் பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். 50,670 670 கீழே அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா 500 தான். இந்த 500லேருந்து 675 150 புள்ளி 160 புள்ளி தான் மூவே ஆயிருக்குது ப்ரைஸ். அதுக்குள்ளே மேலே கீழே வந்து கன்சால்டேட் பண்ணியிருக்குது, அவ்வளோதான். இன்னும் நீங்கள் இதை இப்படி கூட வரைஞ்சி கூட பார்க்கலாம். அது இப்படி போச்சு, இப்படி வந்திருக்குது, இப்படி போயிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை வந்து இந்த லெவலை வந்து பிரேக் இப்படி மேலே போகிற மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மேலேயே போயிடுச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணி மேலே போயிடும். ஏன்னா இது நம்ம பேட்டர்ன். ஸோ ஆக மொத்தம் ஒரே லெவலில் கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்குதுன்னு கூட நீங்கள் வந்து இன்னொரு விதமாக இதை நீங்கள் பார்க்கலாம். ஒரே லெவலில் கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்குது. இந்த லெவலுக்குள்ளே இருந்து மேலே கீழே போயிட்டு இருக்குது. இப்போ அடுத்து வந்து இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 வகையாகவும் பார்க்கலாம். ஏன் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே. அடுத்த தடவை இங்கே வரும்போது நீங்கள் செல் ட்ரேடு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியானாச்சும் வந்தான். ரொம்ப நேரம் லேட் பண்ணான், ஆனால் கடைசியாக வந்துட்டான். ட்ரேடிங்கில் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். சரி, அதே நேரத்தில் வந்து நீங்கள் இது வந்து இன்றைக்கி டேஸ் ஹை இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும்? கண்டிப்பாக மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். இந்த லெவலில் நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த க்ளோஸுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. மேலேருந்து கீழே புல்பேக் வந்துட்டு மேலே போக முடியாமல் புல்பேக் இவ்வளோ தூரம் வந்திருக்கான், போக முடியாமல் புல்பேக் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். இப்படி வந்து இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பிரேக் ஆச்சு, வால்யூமோடு போச்சு, கரெக்டாக இந்த லெவலில் வரைக்கும் போயிடுவான். அதே மாதிரி தான் போனான். மேலேருந்து கண்டினியூஸ் பியரிஷ்னஸ்ஸு, ஒரே ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது. இந்த லோவிலேருந்து மேலே போகணும், போயிட்டான். புல்பேக் வந்துட்டு மேலே போகணும், இவ்வளோ தூரம்னா போகணும். அவன் என்ன பண்ணியிருக்கான்? க்ளோஸ் இங்கேயே இருக்குது. அதனால் என்ன இருக்குது? வீக்காக இருக்குது ப்ரைஸு. திரும்ப கீழே வந்தது. எங்கே வந்தது? அதே லெவலுக்கு தான் வந்தான். அந்த லெவலை கிராஸ் பண்ணல. கிராஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் என்னன்னா புல்பேக் இந்த லெவலை கட் பண்ணல. திரும்பவும் கூட இப்படி வந்து அதே லெவலுக்கு வந்து போனால் போயிட்டு தான் கீழே வந்தான். அப்போ கூட இந்த லெவலை கட் பண்ணல.
இது நீங்கள் என்ன பண்ணலாம், அதான் அனலைஸ் பண்ணுங்கள், மார்க்கெட்டை வந்து கவனிங்க அப்படின்னு வந்து நான் நிறைய முறை வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இந்த சார்ட்டை எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியோடைய இன்றைக்கி சார்ட் எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி லெவலுக்கெலாம் வந்து எப்படிலாம் போயிருக்கிறான்னு பாருங்கள். காலங்காத்தால் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காது. ஓப்பன் ஆன உடனே ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பையை வந்து ட்ரை பண்ணிடணும். இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டுமே, என்ன இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக போயிட்டு ஒரு ஹையை செட் பண்ணட்டும், இல்லை ஒரு லோவை செட் பண்ணட்டும். எல்லாமே ஒரு முயற்சி தான். இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் செல் பண்ணி ட்ரை தான் பண்ணுறீங்க. இதுக்கு மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சதுன்னா இந்த லாஸை ஏற்றிட்டு வெளியில் வந்துடுவீங்க. அதான் நான் இந்த இடத்துல சொன்னேன்னா, இந்த இடத்துல செல்லு தான் பர்ஃபெக்டாக செல் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மேலே போய் இந்த மாதிரி க்ளோஸ் வச்ச உடனே நீங்கள் அதை எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். எக்ஸிட் பண்ணல அப்படின்னா இது நீங்கள் எக்ஸிட் பண்ணாத நேரத்தில் தான் இன்னும் மேலே இப்படி போவான், இன்னும் மேலே இப்படி போவான். நீங்கள் பயப்படுற வரைக்கும் போயிட்டு தான் இருப்பான். நீங்கள் பயந்துட்டு லாஸை புக் பண்ணிடுவீங்க. அதாவது இங்கே புக் பண்ணியிருந்தால் ஒரு 5,000 புக் பண்ணியிருப்பீங்க லாஸு, இங்கே ஒரு 50,000 புக் பண்ணியிருப்பீங்க லாஸு. பண்ணதுக்கப்புறமா அப்பாடா லாஸ் புக் பண்ணிட்டானா, நம்ம இனிமேல் கீழே போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து கீழே வந்துடும். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் கடுப்பு ஏற்றுற மாதிரி என்ன பண்ணுவான், நீங்கள் இந்த இடத்துல தானே செல் எடுத்தீங்க, இங்கே தானே லாஸை புக் பண்ணீங்க, அவன் இது வரைக்கும் வருவான். வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட்லேயே புக் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அதனால தான் எப்போவுமே வந்து ரூல்ஸை என்றைக்குமே ஃபாலோ பண்ணோம். நம்ம என்றைக்குமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனால் ஒரு வண்டி ஓட்டுறோன்னா கூட நம்ம வந்து ரோட்டில் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நோ ரூல்ஸ் டோன்ட் அப்ளை அப்படின்லாம் நிறைய பேர் எழுதி வச்சுருக்காங்க வண்டியில். ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? ஒரு விஷயத்தையும் நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மார்க்கை பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். மேலேருந்து கீழே வந்திருக்கிறான், மேலே போகும்போது அந்த ஹைக்கு போக முடியல பார்த்தீங்களா, அதெல்லாம் கவனிக்கணும். மேலேருந்து கீழே அதே இடத்துக்கு வந்திருக்கிறான் பார்த்தீங்களா, மேலே போகும்போது அந்த ஹைக்கு போக முடியல, அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கிறான், மறுபடியும் வந்து அந்த ஹைக்கு போக முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து இப்படி வந்து இது ஃபார்ம் ஆகிருது. அப்புறம் தான் இது வந்து பிரேக் ஆகி போயிருக்கு. பிரேக் ஆகி போனால் எங்கே போவான், அந்த சோர்ஸ்க்கே போயிடுவான். போயிட்டானா அதே மாதிரி திரும்ப வந்து வரும்போது என்ன பண்ணியிருக்கான், அந்த லெவல்லையே நின்றுருக்கான். திரும்ப ரொம்ப நேரம் கழிச்சா கூட அந்த லெவலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான். ரொம்ப நேரமாக இந்த லெவலை வந்து கட் பண்ண முடியாமலேயே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பை ட்ரை பண்ணுவீங்களா, மாட்டீங்க. ஏன், ப்ரீவியஸாக இந்த ஹைக்கு போயிருக்கு, அடுத்து இந்த ஹைக்கு போயிருக்குது, இந்த லோக்கு வந்திருக்குது, இந்த லோக்கு வந்திருக்குது, இந்த லோக்கு வந்திருக்குது. இங்கே இந்த ஹைக்கு போகணும்ல, போகலைனால என்ன ஆகும், பிரேக் ஆகிடும். நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக 100% வந்து இது வந்து பிரேக் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஆனால் 85% பிரேக் ஆகிடும். நேற்று பதிவில் கூட நான் இதை வந்து சொல்லியிருந்தேன். நான் பேங்க் நிஃப்டிலேயே தான் சொல்லியிருந்தேன். இது இந்த மாதிரி மேலே போகலை அப்படின்னா, போகாமல் கீழே வந்ததுனாலே வந்து நம்ம இதை ட்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து கவனிக்கணும். கவனித்து நீங்கள் ட்ரேடு வந்து எடுக்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் தெளிவாகிடும். தெளிவானதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம், அவசரப்படவே தேவை. இது என்ன லெவல், இது 575. ப்ரீவியஸாக இந்த இடத்துல தான் மேலே போயிருக்குது, அதே இடத்துக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. 575லேருந்து எங்கே போயிருக்குது, 675க்கு போயிருக்கு. 100 புள்ளி சாதாரணமாக வந்துருக்கு. இந்த கேண்டில் க்ளோஸ்லாம் கவனிச்சிங்கன்னு தெரியும். இந்த இடத்துல அப்படியே வந்து எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஃபால் ஆகிருக்கு, ஒரு புல்லிஷ்னஸ். இந்த புல்லிஷ்னஸ் வந்தோடனே அடுத்த புல்பேக் இவ்வளோ தான் வந்திருக்கு. சரிங்களா, அடுத்த புல்பேக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. இந்த புல்பேக்லேருந்து தான் இப்படி வந்து ப்ரைஸ் போச்சு, மறுபடியும் வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. இப்போ அடுத்த தடவை போயிட்டு வரும்போது என்ன பண்ணக்கூடாது, அவன் இதை கட் பண்ணவே கூடாது. எங்கே வந்திருக்கிறான், அங்கேயே வந்திருக்கிறான். மறுபடியும் மேலே போகும்போது என்ன பண்ணணும், இங்கேருந்து வந்து போகும்போது இப்படி போய் புது ஹை வைக்கணும். இங்கே வச்சான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹை வந்து புதுசாக வச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி வைக்கணும். வைக்கல, புது ஹை வைக்கலையே. வைக்கலன்னா என்ன அர்த்தம், அவன் மறுபடியும் வந்து வீக்காக இருக்கிறான்னு அர்த்தம்.
அப்போ கூட இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணான். முடியாமல் தான் கீழே வந்தான். இவன் வீக்காக இருக்கிறான், இப்படி வந்துருவாங்கிறத நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சா, இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நீங்கள் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி அப்படின்னா, மேலேருந்து கீழே வரும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டான் பார்த்தீங்களா? லாஸ்ட் டைம் கீழே வரும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான், இவ்வளோ தூரம் வர முடியல, இங்கிருந்தே திரும்பிட்டான். அப்போ இது எதை வந்து காட்டுது? பையர்ஸ் இன்ட்ரெஸ்டட். பையர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க மார்க்கெட்டில் மேலே கொண்டு போகிறதுக்கு. இது ஒருவேளை இந்த லெவல்லேருந்து இப்படி வந்து மேலே போயிருந்தேன்னு வச்சுக்கலாம், ரொம்ப லைன்ஸ் ஆகிடுச்சு. இந்த லெவல்லேருந்து இப்படி மேலே போயிருந்தேன்னு வைங்களா, இன்னும் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்? ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது, அவன் கீழே விடலை, கீழே விடாமலே இங்கேருந்து மேலே கொண்டு போகும்போது இன்னும் பையர்ஸ் வந்து ஆர்வமாக தான் இருக்கிறாங்க ப்ரைஸ் வாங்குறதுக்கு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது நம்மளுக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, பையர்ஸால் கொண்டு போக முடியல, செல்லர்ஸு ப்ரீவியஸ் லோக்கே கொண்டுட்டு வந்துட்டாங்க ப்ரைஸை. அப்போவே தெரிஞ்சிருச்சு ப்ரைஸு வீக்காக இருக்குது அப்படின்னு. மேலே போய் ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போக முடியலன்னு செகண்ட் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல இருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சின்ன குழப்பம். ஆனால் இந்த இடத்துலேயே நின்றுச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ ஹைக்கு போகணும், நான் இங்கேயே நின்றுச்சு பார்த்தீங்களா, அப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவ்வளோ இது பெருசாக வந்து கீழே விழும்போது என்ன தெரியும், இங்கே வந்துடுவான் கண்டிப்பாக. அப்புறம் ட்ரெண்ட் லைன்ஸ். இப்படி வந்து ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா என்ன ஆகுது, சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்குது, சப்போர்ட்டு தொடர்ந்து அது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளார இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பொறுமையாக பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. லைவ் மார்க்கெட்டில் வந்து இது தெரியல அது தெரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சப்போர்ட் வரும்போது பை பண்ண போகிறீங்க, ட்ரை தான் பண்ண போகிறீங்க, சரியா? சும்மா அந்த இடத்துக்கு வரும்போது ட்ரை பண்ணுறீங்க, அது கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ண போகிறீங்க. இங்கே பண்ணீங்களா அதே தான். ஃபஸ்ட்டு கேண்டலில் இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக செல் பண்ணி, எவ்வளோ வேகமாக எவ்வளோ பெரிய கேண்டில் வந்தாலும் நீங்கள் தைரியமாக செல் பண்ணலாம். செல் பண்ணினீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் காலங்காலத்தில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். எவ்வளோன்னு பார்ப்போமா, எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்ப்போமா, 590 செல் பண்ணிட்டீங்க. மேலே போய் எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்குது, 599, 10 புள்ளி. ஃபியூச்சர்லாம் 10 புள்ளி ஒன்றும் கிடையாதுன்னு விட்டுருவீங்க. ஆனால் அடுத்த கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான் 614, மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 25 பாயிண்ட் ஆயிடுச்சு. 25 பாயிண்ட் மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான். அப்போது வெளியில் வந்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா சான்ஸ் கிடச்சின்னா போய்க்க வேண்டியதான். ஆனால் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம்னா அந்த கான்செப்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக தெரிஞ்சிச்சு, வேகமும் இல்லை தூரமும் இல்லை. ஃபாலோடு பை பியரிஷ்னஸ். நின்றுக்கிட்டே இருந்தது ப்ரைஸ், அங்கேயே அப்படியே வந்து விழுந்துருச்சு. ரொம்ப நிதானமாக வந்து அப்ரோச் பண்ணுங்கள் ட்ரேடிங்கை, கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இந்த ஒரு வீடியோ பார்த்தோ இல்லைனா வந்து வேறு எதனாச்சும் வீடியோ வந்து பார்த்த உடனே நம்ம வந்து அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா அது வந்து அதுதான் அங்கே தான் உங்களுடைய அந்த தோல்விங்கிற அந்த விஷயமே வந்து தொடங்குதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க, நிறைய டைம் எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய டைம் எடுத்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒரு 14 வருஷமாக படிச்சுட்டு அப்புறம் காலேஜுன்னு சொல்லிவிட்டு அது ப்ரொஃபஷ்னல் கோர்சஸாக இருந்தால் 5 வருஷம் படிக்கிறது, அப்புறம் அதை ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். ஆனால் ட்ரேடிங் மட்டும் ஒரு வீடியோ பார்த்தோன்னே நம்ம ப்ராஃபிட் பண்ணணும், அப்படி தானே? அது முடியவே முடியாது, சரியா? சரி, ஓகே, ரைட். அதுக்காக 14 வருஷம் படிக்கணும்லாம் இல்லை, நான் படித்த மாதிரி. ஏன்னா நானே படிச்சுட்டேன். உங்களுக்கு சொல்லி தர்றதுனால நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் பொறுமையாக இருந்து படிச்சிங்கன்னா போதும். இதை பார்த்தோன்னா புதுசாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வித்தியாசமாக தெரியும். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த மெல்ட் ஆகும், ப்ரீமியம் மெல்ட் ஆகும், காமா வேல்யூ என்ன, தீட்டா வேல்யூ என்ன, அது என்ன, இது என்ன, என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் படித்தேன், பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் சும்மா அதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறது தான். ஏன்னா காம்ப்ளிகேட் பண்ணால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓ, இதெல்லாம் படித்தாதான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தாட்டை வர வைக்கணும். அந்த தாட்டை வர வச்சா தான் அதை திரும்ப திரும்ப நீங்கள் வந்து படிப்பீங்க, திரும்ப திரும்ப என்கிட்ட வருவீங்க, நிறைய ஃபீஸ் நான் வந்து வாங்க முடியும். அந்த டெக்னாலஜி தான் அது. அதனால் வந்துட்டு காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, இந்த சார்ட்டை பாருங்கள். எத்தனாம் தேதியிலேருந்து, நேற்றே சொல்லிட்டேன், 10ஆம் தேதியிலேருந்து, ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2025 பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 5 தேதி ஆயிடுச்சு.
இன்னும் அவன் இங்கே தான் வந்து ரிஜெக்ட் ஆகிறான், இன்னும் அவன் இங்கே தான் சப்போர்ட் எடுக்கிறான். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு ட்ரேடிங்கில்? இதை எப்படி வந்து நீங்கள் வந்து கவனிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. கவனித்து இதை எப்படி ட்ரேடாக மாற்ற போகிறீங்க அப்படின்னு. எனக்கு இது எல்லாமே புரியுது, ஆனால் ட்ரேடு மட்டும் பண்ண வரல அப்படின்னா, ட்ரேடு பண்ணுறது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். புரியலன்னா இன்னும் கொஞ்சம் படித்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லைங்க, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். உண்மையை சொல்ல போனால் போர் அடிக்கும். என்ன நடந்துட்டு இருக்குது? ஹையரை தான் பண்ணிட்டு போகிறான். டெய்லியும் சொல்கிறேன், லோவை கட் பண்ணவே மாட்டான், கட் பண்ணாமல் போயிட்டே இருந்தான், புதுசாக ஹை வைக்கல, திரும்ப கீழே வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் இப்படி கீழே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை மேலே போகும்போது இவ்வளோ தான் போவான், அடுத்த தடவை இப்படி வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த இடத்த பிரேக் பண்ணியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் பண்ணுற கன்சால்டேஷனை பிரேக் பண்ணானா என்ன ஆகும்? பறந்துருவான். கூண்டுக்குள்ளார அடைப்பட்ட பறவை மாதிரி இது. எத்தனை நாளாக கூண்டுக்குள்ளார இருக்குது? கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. இன்னும் ஒரு 5 நாள் ஆச்சுன்னா 1 மாதம். ஜனவரி 10க்குள்ளார 10ல் கூண்டுக்குள்ளார அடைச்சிருக்கிறோம். பிப்ரவரி 10 ஆக போது, இன்னும் கூண்டுக்குள்ளாரையே இருக்கிறான். ஒரு தடவை எஸ்கேப் ட்ரை பண்ணால் உடலை நம்ம ஆளுங்க மறுபடியும் உள்ளே இழுத்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. தப்பிச்சா பார்க்குற அப்படின்னு. சரி, ஓகே, இன்றைக்கி என்ன வாய்ப்பு? இது எல்லாமே மந்த்லி ஆப்ஷன்ஸுங்க. வித்தியாசமாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. மந்த்லி ஆப்ஷன்ஸு, எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே இதுதான் நடக்குது. ஸோ இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ஸில் என்ன நடந்திருக்குதோ அதே தான். அங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே வரும்போது புதுசாக லோ வச்சுக்கிட்டு வந்துருக்கிறான். ஒரு புதுசாக ஒரு லோ வைக்கிறான் அப்படின்னா மேலே வர்றான். அதை ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலைல இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, அடுத்த புல் பேக் இங்கே தான் இருக்குது, அடுத்த புல் பேக் இங்கே தான் இருக்குது. அடுத்து போய் ஒரு ஹை வைக்கணும் அவன். இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே வைக்கணும். வைக்க முடியாமல் ப்ரீவியஸ் ஹைலேருந்தே விழும்போது ஒரு லோ வச்சிட்டான். அந்த ஹைக்கே போக முடியாமல் இன்னொரு லோ வச்சிட்டான். அந்த ஹைக்கு போயிட்டான், ஆனால் கட் பண்ண முடியல. லோ வைக்க முடியாமல் அந்த ஹைக்கே திரும்ப போனான், ஆனால் கட் பண்ண முடியல. லோ வைக்க முடியாமல் அந்த ஹைக்கு போக முடியல, கீழே வந்துட்டான். எங்கே வந்தான்? இங்கேயே வந்துட்டான். இவ்வளோதாங்க, இதுதான் நடந்தது. இதை வந்து நீங்கள் ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து காலங்களை வந்து செலவு பண்ணுங்கள். பணத்தை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. சரியா? கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம். இப்போ இதில் புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து படிக்கட்டில் இறங்கி தான் கீழே போகுது. தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கி கீழே போகுது. இன்றைக்கி வரைக்கும் கீழே தான் போயிட்டு இருக்குது. இது வந்து ஏற்கனவே ஒரு லோ வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த லோவில் வந்து நின்றுட்டு இருக்குது. ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருக்குறோம். அப்போது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து, அதாவது இப்படி ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல் இப்படியே வந்துட்டு இந்த ப்ரைஸு நல்ல வேகமாக தூரமாக வந்துருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து அப்படியே இந்த வேகமும் தூரமும் கம்மியாகுது. அப்போ ஒருவேளை இதுக்கு மேலே இப்படி வந்துட்டு இப்படி பொறுமையாக இப்படி வந்து மேலே வந்துடுவானா, ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட், வில் இட் ஹேப்பன்? நிறைய சான்சஸ் இருக்குது. படிக்கட்டை வந்து ஏற ஆரம்பித்தான்னா அது நடக்கும். அவன் படிக்கட்டை ஏற ஆரம்பிக்கணும். ஏற ஆரம்பித்தான்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில் வந்து என்ன மாதிரி வந்து வாய்ப்புகளை வந்து மார்க்கெட் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 5 மினிட்ஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போயிருக்குது. அதுக்கு அடுத்த தடவை வந்து அந்த லெவலை கட் பண்ணவே முடியல. அதுக்கு அடுத்த தடவை அந்த லெவலை கட் பண்ணவே முடியாமல் கடைசி 5 நிமிஷம் கட் பண்ணியிருக்கேன். பிரயோஜனமே இல்லை. மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துடும். மேலே போக முடியாமல் கீழே வந்தான், இந்த லோவை ஆல்மோஸ்ட் கட் பண்ணிட்டான், ஆனால் ரிவர்சல் ஆகிடுச்சு. திரும்பவும் வந்து இந்த லெவல்ல இருந்தே மறுபடியும் ரிவர்சல் ஆச்சு. திரும்பவும் கீழே வரும்போது தான் கட் ஆகலை. இதில் ஒன்று கவனிச்சிங்களா? கன்சால்டேஷன் ரேஞ்சு என்ன பார்த்துருக்கோம் நம்ம? மேலேருந்து கீழே, மேலேயும் டச் ஆகிடுச்சு, கீழேயும் இந்த மாதிரி வந்து டச் ஆகிருக்குது. கீழே பிரேக் ஆகணும்னா என்ன பண்ணணும்? மேலே டச் பண்ணாமல் கீழே வந்தோன்னா கன்ஃபார்ம் பிரேக், நல்லா போயிடுவான். இப்படி இந்த மாதிரி வந்து மேலே கீழே டச் பண்ணிட்டே போனோன்னா அந்த பிரேக் வந்து பர்ஃபெக்டாக நடக்கலை பாருங்கள். அந்த பிரேக்கு பர்ஃபெக்டாக நடக்கலை.
அது அப்படி தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐடியா புரியும். 380 இருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்? 430 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 50 புள்ளிங்க. ரொம்ப மூவ்மெண்ட்டே இல்லை. ஆனால் ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்தது மேலே போயிடுச்சு. ஒரு புதுசாக ஒரு லோ வைக்கிறான். வைக்கும்போது ஒரு 410, அதோடைய சின்ன புல்பேக் மேலே போகிறான் 440, 30 புள்ளி கொடுத்துருக்கான். திரும்ப கூட கீழே வரும்போது 400, மறுபடியும் மேலே அங்கே 440க்கே போயிருக்கு. பொறுமையாக கீழே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அது மாதிரி பண்ணக்கூடாது. சொல்கிறேன் உங்களுக்கு, நிதானம் தேவை. அவசரப்பட்டு பையை செல் பண்ணும். அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். அந்த பொறி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவசரப்பட்டு பொரியை அந்த பக்கம் மாற்றி வைக்கிறேன், இந்த பக்கம் மாற்றி வைக்கிறேன்னா மாட்டாது, சிக்காது, ஓடிடும். அந்த மாதிரி தான் பொரியை வச்சதான் அவ்வளோதான், கம்முன்னு இருக்கணும். எற வந்து மாற்ற வரையும் இருக்கணும். அந்த பக்குவத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்த்துக்க வந்து பாருங்கள். பேங்க் நிஃப்டி முடிஞ்சது. நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதோ கிட்டத்தட்ட அதே தான் நிஃப்டிலையும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் நடக்குது. படிக்கட்டில் ஏறி தான் போகிறான். ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ண மாட்டான், வர்றான், அந்த லெவல் வரைக்கும் வர்றான், ஆனால் கட் பண்ண மாட்டான். என்ன பண்ணியிருக்கான்? ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி மேலே போய் இப்படி வந்து புல் பேக் வந்துருக்குது. இப்படி மேலே போய் ஒரு புல் பேக் வர வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி மாதிரியே மறுபடியும் ரிவர்சல் ஆச்சுன்னா மறுபடியும் போய் இன்னொரு ஹை வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. இன்றைக்கான என்ன வாய்ப்பு கொடுத்துருந்தான் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. என்னது ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது இந்த ஹையை அவன் பிரேக் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். லோ பண்ணனா இந்த ஹைக்கு போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? படிக்கட்டில் இறங்குறான். நல்ல புல் மார்க்கெட் ஆச்சு, நல்லா தானே போயிட்டு இருந்தான், என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து தொடர்ந்து பியரிஷ்னஸ்ஸு, ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது, ஒரு சின்ன புல் பேக்கு மேலே போயிட்டான். ஒரு சின்ன புல் பேக்கு மேலேயே போய் டச் பண்ணிட்டான். ஆனாலும் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி விறுவிறுன்னு கீழே வந்தவன் என்ன பண்ணிட்டான்? இந்த லோவுக்கு கீழே போயிட்டான். அப்போது தொடர்ந்து பியரிஷாக இங்கே வந்து தொடர்ந்து பியரிஷாக வந்தது. இங்கே வந்து ஒரே ஒரு சின்ன புல்லிஷ்னஸ்ஸு, அப்புறமா மீதி எல்லாமே வந்து பியரிஷ் கேண்டில் தான். மறுபடியும் அந்த மாதிரி போச்சு. அப்போ இங்கே போயிடுமா? நடக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படி நடந்தது? இங்கே நடந்தது. நீங்கள் ஏற்கனவே வந்து இப்படி போயிருக்குது, அதனால் இப்படி போயிடும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது நடந்தது. ஆனால் எப்போ நடந்தது? ஒரு 2-3 மணி நேரம் கழித்து நடந்தது. ஆனால் இது நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக நடந்தது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து புதுசாக லோ வச்சுக்கிட்டு இருந்தான். திரும்ப கீழே வரும்போது இவ்வளோ தூரம் வரணும். அவன் மேலே போய் கீழே வரானா, எப்படி வரானோ அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் கீழே இந்த மாதிரி வந்து வர இப்படியே வந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் என்ன பண்ணியிருக்கான்? இவ்வளோ தூரம் தான் வந்தான். கட் பண்ண முடியலை. இவ்வளோ தூரம் தான் வந்தான். இவ்வளோ தூரம் வந்து ரிவர்ஸ் ஆனாலே இந்த இடத்த கட் பண்ண போகிறான்னு அர்த்தம். ஏன்னா பையிங் ப்ரெஷர். முதல் தடவை இவ்வளோ தூரம் வந்தவங்களால அடுத்த தடவை வந்து செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வர முடிஞ்சுது மார்க்கெட்டை. அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வர முடிஞ்சுது. பிரேக் ஆச்சு, மேலே போயிருக்கணும், போகலை. மறுபடியும் கீழே வந்தவன் இந்த லோவை கட் பண்ணல, தெரியுதா? ஒருவேளை நீங்கள் தப்பாக ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எப்படி? இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க அவசரப்பட்டு. இந்த இடத்துல பை, இந்த புல் கேண்டில் பார்த்தோன்னே நல்லா வேகமாக மேலே போனோன்னே இங்கே போயிடுவான் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு பை எடுத்துறீங்க. இந்த பையை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸில் சொல்கிறேன், பை எடுத்துட்டீங்க, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் மனசுக்குள்ளார, அது வந்து நீங்கள் எப்படி அதை சமாளிக்க போகிறீங்க அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரே ஒரு விஷயந்தான், எக்காரணத்தை கொண்டு இந்த லோவை வந்து ப்ரைஸ் வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் போனால் போயிடுவான், ஆபத்து இல்லை. நம்ம எடுத்த ட்ரேடுக்கு ஆபத்து இல்லை. ஒருவேளை கீழே வந்து இந்த லெவலில் வரைக்கும் வந்தானா கூட ஆபத்து இல்லை. அதையும் தாண்டி கீழே போனானா தான் பிரச்சனை. ஏன்னா கொஞ்சமாக மேலே வந்துட்டு திரும்பவும் கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக மேலே போயிட்டு கீழே வரைக்கும் போயிடுவான். நம்ம ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் இது நடக்கும்.
சரியா? சரி ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தோம்? இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டீங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கீழே போயிட்டு இருக்கிறான். கவலையே இல்ல. ஏன்? இத கட் பண்ணா தான் அவன் இத தாண்டி கீழ போவான் அப்படிங்கிற நாலேட்ஜ் உங்ககிட்ட இருக்குது. அப்ப என்ன ஆயிருது? இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். ஆனா மேல போய்ட்டான். ஒன்ஸ் நீங்க இந்த தப்பா ட்ரேட் எடுத்துட்டு, இந்த மாரி உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்ததுன்னா, குளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. அந்த பிரஷர அதுக்கு மேல வந்து வச்சுக்காதீங்க. அந்த பிரஷர் அப்படியே இருந்ததுன்னா, உங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மேல போற மாரி போயிட்டு என்ன பண்ட்டான்? மறுபடியும் மைனஸ்ல வந்துருச்சு. அதனால தயவுசெய்து அந்த மாரி பிரஷர்ஸ வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ரொம்ப கேஷுவலா, பொறுமையா, ஜாலியா வந்து ட்ரேட் பண்ணுங்க. சரியா? சரி ஓகே ரைட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். படிக்கட்டு மேல ஏறி, 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 ஏறி போனா, ஒரு கட்டத்துக்கு மேல போமாட்டான். அதான் இந்த லெவல் வரைக்கும் போயிட்டான்னாலே, அங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து விழ ஆரம்பிச்சான். இந்த தடவ படிக்கட்டு வேலை செய்யல. ஏறி ஒரு 4 தடவ மேல ஏறுனானா, ஒரு 4 தடவ கீழ. 4 தடவ மேல, 4 தடவ கீழ. அது கீழ வரும்போது கட கட கடன்னு இந்த மாரி வந்துட்டான்னா, கொஞ்சம் நல்லாவே வந்து கீழ போயிருவான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த இந்த லோ வந்து கட் பண்ணவே கூடாது. எவ்வளோ போராடி இருக்காய்ங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல. இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து தெரியாது. வர்றான், தொட்றான், போறான். வர்றான், தொடுறான், போறான். வர்றான், தொடுறான், போறான். ஆனா இங்க போராட்டம். பயங்கரமான போராட்டம். அவன் மேல கொண்டு போறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்றாங்க. செல்லர்ஸ கவனிச்சீங்களா இந்த இடத்துல? விடமாட்றாங்களே. என்னாச்சு? கீழ வந்துட்டாங்க. கடைசியா இன்னொரு தடவ வந்து புஷ் பண்ணி பார்க்குறாங்க. முடியல. அப்ப என்னாச்சு? அவ்ளோ செல்லிங் பிரஷர் இருக்கும்போது என்னாச்சு? பையர்ஸ விட்டு குடுத்துட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? சடனா கீழ போயிடும். அதான் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாரி கதை மாரி வந்து சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம இது பார்ப்போமா? இதுலயும் வந்து இது என்னது? ஆப்ஷன்ஸ். மந்த்லி ஆப்ஷன்ஸ். மந்த்லி ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்து 23,300 23,300ல என்ன நடந்துட்டு இருக்குது? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. எப்பலாம் இங்க வரானோ, அப்பலாம் வந்து ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. அது என்னன்னே தெரியல. என்ன மாயமோ, மந்திரமோ வந்தாலே ரிஜெக்ட் ஆயிடுறான். அப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஆரம்பத்தில வந்து இப்படி போட்டிருந்திருப்பீங்க கோடு. இப்படி போய் இப்படி வந்துருது, இப்படி போய் இப்படி வந்துருது, இப்படி போய் பாதியிலேயே வந்ததுனால கீழ போயிட்டான். சரியா? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சுதாரிச்சு, இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்து மேல போயாச்சு. இதுதான் லோ, ஃபர்ஸ்ட் லோ. அடுத்த லோ இங்க இருக்குது. அடுத்த லோ இங்க. அடுத்த லோ வர முடியல. வர முடியாமலேயே வந்து மேல போனான். இங்கேயே போயிட்டான். இப்ப என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாது. அவன் என்ன பண்ணணும்? இப்படி பண்ண ஆரம்பிச்சானா மறுபடியும் கீழ வந்துருவான். எப்படி இப்படி இங்கேருந்து இப்படி புல் பேக், இங்கேருந்து இப்படி வந்து கீழ வந்தே வந்துட்டான் பார்த்தீங்களா? இங்க என்ன நடந்திருக்குது? இப்படி வந்து 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 படிக்கட்டில ஏறி 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 எங்க போயிட்டான்? மேலேயே போயிட்டான். இந்த மாரி நடக்கக்கூடாது. நடந்ததுன்னா கீழ வரைக்கும் வந்துருவான். வந்தான்னா ரொம்ப கீழ போயிடுவான். அதனால புல்ஸ் வந்து மார்க்கெட்ல உள்ள வர்றதுனால, இவன் இத பிரேக் பண்ணி போனான்னா, ஆல்மோஸ்ட் இது நம்ம பேட்டர்னு. பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கன்னா பின்னான்னு வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேல பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதே நேரத்தில நீங்க 5 மினிட்ஸ்ல போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கான வாய்ப்பு தொடர்ந்து லோ பண்ணிட்டே போயிட்டான். அவ்வளோதான். லோ, இங்க ஒரு லோ, இங்க ஒரு லோ, இங்கேயும் ஒரு லோ. ஹைய பிரேக் பண்ண முடியல. ஹைய பிரேக் பண்ண முடியல. ஹை ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ற மாரி வந்தான். ஆனாலும் முடியல. கீழ போயிட்டான். ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போச்சு. இந்த தடவ வந்து ட்ரெண்ட்ல ரொம்ப நேரம் ஒரு சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் வந்து கீழயே போயிட்டான். ஸோ தொடர்ச்சியா வந்து இதுதான் வந்து நடந்திருக்குது. அதே மாரி நிஃப்டியில பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1 ஹவர்ல நல்லா மேலே ஏறி போச்சு பிரைஸு. அதே மாரி நல்லா கீழ இறங்கியும் வந்துருச்சு. பிப்ரவரி மந்த் ஆரம்பிச்சோன்னே வந்து கீழ வர ஆரம்பிச்சோம். அவன் பாட்டுக்கு வந்து கீழ போயிட்டே இருக்கிறான். ஆனா இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹை இங்க இருக்கு, அடுத்த ஹை இங்க இருக்கு, அடுத்த இங்க இருக்கு, அடுத்த இங்க இருக்குது. அடுத்து இப்போ கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கான். என்ன பண்ணணும் அவன்? இப்படி பண்ணணும். பண்ணனா மேல வந்துருவான். இந்த இடத்துல கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும் பிரைஸு. அப்போ இப்படி வந்து இப்படி வந்திருக்குது. இப்படி வந்து இப்படி இவ்வளோ தூரம் வந்து ரிஜெக்ட் ஆனானா, இப்படி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கொஞ்சம் மேல வந்துட்டு போவானா? பார்ப்போம். அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ்ல நம்மளுக்கான வாய்ப்பு இன்னைக்கு என்ன மாரி இருக்குது? எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் சொன்னோம். காலையில இதான் ஹை. அடுத்து அந்த ஹைய பிரேக் பண்ண முடியல. அடுத்து பிரேக் பண்ண முடியல. அடுத்தும் பிரேக் பண்ண முடியல. இது லோ. இந்த லோக்கு
பக்கத்தில் வந்துட்டு ரிவர்சல் ஆயிருது ப்ரைஸு. அடுத்த தடவை வரும்போது அந்த இடத்த கட் பண்ண முடியல. அடுத்த தடவை கட் பண்ணவே முடியல. இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக வந்து கீழே வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இந்த ப்ரைஸு இந்த லெவலை எப்போ கட் பண்ணணும் வால்யூமை பார்த்தீங்களா? அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து பையிங் ப்ரெஷர் தெரியுதா? குச்சியா எப்போ இந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கண்ணில் தெரியுது? இந்த மாதிரி நல்லா சரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா இது வந்து உங்கள் கண்ணில் வந்து படணும். இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். தெரிஞ்சால் தான் இதை நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். அப்போ கூட அந்த ஹைக்கு வந்து தான் ரிஜெக்ஷனே ஆச்சு. காலையில் 4 தடவை ரிஜெக்ட் ஆகிருக்குது. சாயந்தரமாக வந்து ஒரு 5வது தடவை வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு தான் வந்து மேலே போயிருக்கிறான் ப்ரைஸ். தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், தொடர் வீழ்ச்சி ரொம்ப மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து விழுந்துருக்குது ப்ரைஸு. இது வந்து தொடர்ந்து இதே மாதிரி வந்து நடக்குமா அப்படின்னா நடக்காது. அப்போது ஓரளவு ரெக்கவரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. 5 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கான ட்ரேடு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது எடுக்க போகிறோம். எடுத்து அடுத்தடுத்து வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண பாருங்கள். சென்செக்ஸ்லேயும் நிஃப்டியில் என்னமோ அதே தான். சென்செக்ஸில் அதில் மாற்றத்துக்கு ஒன்றுமே இல்லை. இப்படி நிஃப்டி வேறமாக நடக்குது, சென்செக்ஸ் வேறமாக நடக்குது, இல்லவே இல்லை. 1 ஹவரில் நல்லா வந்து மேலே போச்சு ப்ரைஸு. புல் பேக்கு நல்லா மேலே போயிருக்குது. ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு கூட திரும்ப வந்து ரிவர்சல் எப்போ ஆகுதோ அப்போத்துலேருந்து வந்து நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர் வீழ்ச்சிக்கு அப்புறமா ஒரு சின்ன எழுச்சி. இப்போ தான் வந்து புட் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு நிஃப்டி புட் ஆப்ஷனில் சொன்னேன், தொடர் வீழ்ச்சி ஆகிட்டு இருக்குது, அதனால் கொஞ்சம் மேலே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. அதுவும் 1 ஹவரில். டைம் ஃப்ரேம்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஃப்ரேம் வந்து தேவைப்படும். ஆனால் அனலைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் இப்படி பார்த்தீங்கனாலே ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிடுவீங்க. என்ன பண்ணியிருக்கான், தொடர்ந்து வந்து ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த இடத்த கட் பண்ணுற மாதிரி இருந்தால், மறுபடியும் ஆல்மோஸ்ட் கட் பண்ணுற மாதிரி இருந்தால், ஆனால் முடியல. இந்த லெவலுக்கு வந்தால் இந்த புல் பேக்கு ஹைக்கு போகல, இங்கே போயிருக்கணும். அது போகாமல் கீழே வந்தால் கீழேயே போயிட்டான். லோ பண்ணிகிட்டே வரான். இங்கே ஒரு லோ, அடுத்த ஒரு லோ, அடுத்த ஒரு லோ. இந்த லோவை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ வந்து போயிடுவான். இந்த லோவை கடைசியாக கட் பண்ணி அப்படியே வந்து நின்ட்டான். ஸோ தொடர்ந்து லோ வச்சுதுன்னா மார்க்கெட்டு லோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறான். தொடர்ந்து ஹை பண்ணானா ஹை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறான். இதுதான் நடக்குது. இது வேறு மாதிரி நடக்குது. இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொடர்ந்து வந்து மேலே ஏறி தான் போயிருக்கான். இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. ஒரு தடவை கீழே வந்துருக்குது, அதுக்கு அடுத்த தடவை வந்து புல் பேக் வர முடியல, அடுத்து மேலே போயிட்டான். ஸோ இதை கவனிச்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் ட்ரேடிங்கில். அதே மாதிரி தான் மிட் கேப் நிஃப்டிலையும் வந்து நடந்துட்டு இருக்குது. மிட் கேப் வந்து ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஒரு ட்ரெண்டு வந்து நீங்கள் வந்து போடலாம். ஸோ இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது வந்து என்ன ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போகுது ப்ரைஸ். இந்த ப்ரீவியஸ் லோக்கே வந்துருக்குது ப்ரைஸ், ஒரே தடவை வந்துருக்குறான். அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி வரவே இல்லை. அவன் தொடர்ந்து மேலே போகிறான். இங்கே ஒரு லெவலில் இருக்குது, இங்கே ஒரு லெவலில் இருக்குது. அப்போ குட்டியே இப்படி வந்துட்டு இப்படி மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் ட்ரெண்டில் இப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம். அதனால் எவ்வளோ தூரம் ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போகிறான்னா அவ்வளோ காலம் வந்து மேலே போய்கிட்டே இருப்பான். இதுதான் லெவலு. இந்த லெவலை வந்து தாண்டினா இந்த லெவலு, அடுத்த ஹை எங்கே இருக்குதோ அங்கே, அது மாதிரி வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். ஹையர் ஹை பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர் வீழ்ச்சிக்கு அப்புறமா வந்து ஒரு சின்ன எழுச்சி வந்து மார்க்கெட்டில் தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் கண்டிப்பாக. ஃபின் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் ஃபின் நிஃப்டி. ஸோ ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக அதே மாதிரியே நடக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, ரிவர்சல் கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து ரிவர்சல் என்னாச்சு, மேலே போயிட்டான். ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கான். இந்த லெவலுக்கு வரும்போது தான் மேலே போயிருக்கான். அதெல்லாம் எந்த குழப்பமுமே இல்லை. மேலே எப்படி போயிருக்கான், படிக்கட்டில் ஏறி தான் போயிருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் வேகமாக அந்த பட்ஜெட் அன்னைக்கு வந்து விழுந்த மாதிரி வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப அவனுடைய பழைய நிலைமைக்கே வந்து போயிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறான், ஒரே ஒரு
ரிஜெக்ஷன் கேண்டில், மணிக்கு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் மாதிரி வந்து காமிச்சிட்டு, ஆனால் மேலே தொடர்ந்து வந்து போயிட்டே இருக்கான். தொடர்ந்து வந்து ஹையர் ஹை பண்ணிட்டே போகிறான் தொடர்ந்து. ஸோ இது வந்து நல்ல புல்லிஷாக வந்து போயிட்டு இருக்குது. இது வந்து எந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த ஹை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கூட ரிஜெக்ட் ஆகலாம். இது வந்து என்ன ஆயிருக்குது, இப்படி போய் புல் பேக் வந்துருக்கு. இப்படி போய் ஒரு புல் பேக் வந்துட்டு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போச்சுன்னா இவ்வளோ தூரம். ஸோ தொடர்ந்து வந்து இது இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால கொஞ்சம் கீழே வந்ததுனா கூட நீங்கள் பயப்படாமல், அடுத்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். சரிங்களா? அந்த செபியோட புது ரூல் படி நம்ம வந்து இது கமாடிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கக்கூடாதுங்க. ஸ்டாக்ஸை பற்றியும் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம தினம் ஒரு பார்வையில் இண்டெக்ஸ் பற்றி மட்டுமே பேசுவோம். அதுவும் நான் வந்து எந்த இடத்துல பை செல்லுன்னு சொல்லலை. என்ன மாதிரி நீங்கள் இந்த மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் தொடர்ந்து ஒரு வருஷமாக சொல்லிட்டு வந்துருக்கிறேன். அதே தான் இனிமேலும் சொல்ல போகிறேன். அதனால் ரொம்ப பொறுமையாக கவனித்து ட்ரேடு எடுங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து என்னோட சேர்ந்து இந்த பதிவு வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.